தேவனுடைய ஒரு தொடுதல் அதைத்தான் செய்கிறது. அதை அறியாததினாலே தான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவ சந்தோஷங்களை தேடி போய் அதிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள், அதிலே அடிமையாகி விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். எனக்கு ஒரு மாமா ஒருவர் இருந்தார். சில நாள் அவருடைய வீட்டில இருந்து படிப்பதற்காக போயிருந்தேன். அவர் என்னை ஒரு இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போனார். போகிற வழியிலே ஒரு கடையில என்னை பார்த்து சொன்னார், நாம் டீ சாப்பிடுவோமா என்று சொன்னார். சரி என்று சொன்னேன். அந்த கடையில நிறுத்திவிட்டு அவர் ஒரு சிகரெட்டை வாங்கி வைத்துக் கொண்டார். நான் கேட்டேன், என்ன சிகரெட்டை பிடிக்கிறீர்கள் கேட்டேன். அவர் சொன்னார், நான் சிகரெட்டுக்கெல்லாம் ஒன்று அடிமை இல்லை, எப்பொழுதாவது அப்படி இப்படி பிடிப்பேன் என்று சொன்னார். பாருங்கள், அந்த கொஞ்ச நேரம் கூட புகைப்பிடிக்காம இருக்க முடியவில்லை. அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து யார் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும்? ஆண்டவர் இயேசு மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தையே விலையாக ஒப்புக் கொடுத்தார்.